ரைட். ஸோ குட் ஈவினிங் எல்லாருக்குமே. 11th ஃபிசிக்ஸ் இப்போ தான் நீங்கள் 10th முடிச்சுட்டு வந்திருக்கீங்களே, சூப்பராக. ஓகே, பேசிக் மேக்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா கண்டிப்பாக மேக்ஸ் தெரியாமல் ஃபிசிக்ஸ் படிக்கவே முடியாது. ஸோ அதனால் இந்த ஒரு 2 வீக் கிளாஸஸ், அதாவது 4 கிளாஸஸ் எனக்கு தேவை. 4 கிளாஸஸ் பேசிக் மேக்ஸ் முடிச்சாதான் உங்களால் நீட்டட் ஃபிசிக்ஸாக இருந்தாலும், ஜேயு ஃபிசிக்ஸாக இருந்தாலும், இல்லை சிபிஎஸ்சி போர்ட் ஃபிசிக்ஸாக இருந்தாலும் நல்லாவே கற்றுக்க முடியும். எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும். மிருத்திகா, ஆல்ரெடி நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி மட்டும் என்கிட்ட கற்றுக்கிட்டீங்க, கரெக்டாக? ஸோ அதே தான் திரும்ப பேச போகிறேன் இன்னைக்கு ஃபுல்லாகவே. இது ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படி ஆரம்பிச்சு கொண்டு போயிடலாம், ரைட்? இப்போ இதில் என்னென்ன கற்றுக்க போகிறேன் தெரியுமா? ட்ரிக்னாமெட்ரி ஒன்று கற்றுக்க போகிறோம், இன்னொன்று இன்டகிரேஷன் கற்றுக்க போகிறோம், ரைட்டா? நிதின் ஆல்ரெடி இன்டகிரேஷனில் இருந்தீங்க இல்லையா? சார் டிஃபரன்சியேஷன்ல சார். டிஃபரன்சியேஷன்ல இருந்தீங்க. நீ இன்டகிரேஷன்ல இருந்தமா மிருத்திகா? இல்ல சார். ரைட். ஸோ இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன், ட்ரிக்னாமெட்ரி, தென் மீதி இருக்கக்கூடிய பேசிக் மேக்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கலாமா? நீ ஒரு டைம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பத்ரி, குட் ஈவினிங் பை. பத்ரி சவுண்ட் செக் பண்ணிக்கோ. ஓகே, குட் ஈவினிங் சார். ரைட் ரைட் பை. இப்போ இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற டாபிக் ட்ரிக்னாமெட்ரி. ரொம்ப ஜாலியாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதை முடிச்சதும் நைட்டு உங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னன்னைக்கு என்ன ஒர்க் கொடுக்குறோன்னா அதை கற்றுக்கலாம். தீட்டா உங்களுக்கு தெரியும்ல, 10th நீங்கள் படிச்சிருந்தாங்க. சைனு, காசு, டான், கொசிகண்ட்டு, சீக்கண்ட்டு. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச டாபிக் தான் அது தீட்டா. ஸோ நிறைய ஐடியாஸ் இருக்குது, ரொம்ப கடகடகடன் சிம்பிளாகவே ஃபாஸ்ட்டாக கற்றுக்கலாம். தீட்டா என்னங்க சார்? உங்களுக்கு அதுக்கு முன்னாடி 11th ஃபிசிக்ஸ் டோட்டலாக 15 லெசன், 12th ஃபிசிக்ஸ் 15 லெசன், 30 லெசன். ஸோ நீட் பேட்டர்ன், ஜேஇ பேட்டர்ன் எல்லாம் போக போக நம்ம ஜாலியாக கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே இல்லை, அதனால் சூப்பராக தீட்டா நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நேராக நடந்து போனீங்கன்னா டிஸ்டன்ஸ் இல்லை, டிஸ்டன்ஸ் கரெக்ட் நம்ம டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே போயிட்டு இருக்கீங்க, டிஸ்டன்ஸ். ஏல ஸ்டார்ட் பண்ணி பி போயிட்டு சி வந்து டி வந்துட்டீங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், இதான டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை? இது எல்லாமே லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், கரெக்டா? அப்ப தீட்டாவோட பேர் என்ன உங்களுக்கு தெரியுமா? தீட்டாவோட பேரு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். தீட்டான்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க பாரு, இனிஷியலா ஒரு பார்ட்டிகல் இங்க இருக்குது. ஆஃப்டர் டி டைம் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. இங்க இருந்தது ஏல இருந்தது பி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தீட்டா ஆங்கிள் அது நகர்ந்துருக்குன்னு அர்த்தம். உங்க கிளாக் பாருங்க, உங்க கிளாக் இங்க 12 o'clock, இங்க 6 o'clock, இங்க 3 o'clock, இங்க 9 o'clock. அடுத்தது நடுவில் 1 இருக்கும், 2 இருக்கும், இங்க 4 இருக்கும், 5 இருக்கும், 7 இருக்கும், 8 இருக்கும், 10 இருக்கும், 11 இருக்கும்ல. ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த ஆங்கிள் என்ன? என்கிட்ட பேசு, இன்ட்ராக்ட் பண்ணு, தெரியலன்னா கேளு, கத்துக்கோ. அந்த ஆங்கிள் என்னவாப்பா இருக்கும்? ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கு ஆங்கிள் என்னவா இருக்கும்? தெரியல. சரி, 30. சூப்பரா சொன்னோம். பை இந்த ஆங்கிள் 30 டிகிரி. 1 and 2 30 டிகிரி, 2 and 3 30 டிகிரி, ஓவரால் 90 டிகிரி. எப்படி தெரியுமா? டோட்டலா 360 டிகிரி. இனிமேல் கிளாக் பார்க்கும் பொழுது உங்களுக்கு டைம் மட்டும் தெரியக்கூடாது, ஆங்கிளும் தெரியணும். ஒருவேளை டைம் இப்போ கரெக்டா 4 o'clock, 4 o'clockனா அந்த சின்ன நிப்புக்கும் பெரிய நிப்புக்குமான ஆங்கிள் பாருங்க, 120 டிகிரி இல்ல, 120 டிகிரி. கரெக்டா டைம் 5 o'clock, 150 டிகிரி. 6 o'clock, 180 டிகிரி. 7 o'clock, 210, 230, sorry 240, 270, 300, 330, 360. அவ்வளவுதான். ஆங்கிள்னா என்ன? ஏற்கனவே ஒரு பார்ட்டிகல் இங்க இருக்கு. ஆஃப்டர் டி டைம் இட் மேக்ஸ் an angle தீட்டா. அப்ப தீட்டா வேணும்னா என்ன தெரியுமா ஃபார்முலா? ஆப்போசிட்ல இருக்கிறது எஸ், அட்ஜசன்ட்ல இருக்கிறது ரேடியஸ். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. தீட்டாவோட ஃபார்முலா என்னங்க சார்? எல்லாரும் கத்துக்கோங்க. ஆர்க் லென்த் பை ரேடியஸ். சூப்பரா இல்ல? ஆர்க் லென்த் பை ரேடியஸ், ஆர்க் லென்த் பை ரேடியஸ். இப்போ உங்க நேம் லலிதாவாமா? சார் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். சரி, ஓகே.
ரைட். ஸோ தீட்டான்றது ஆங்குலர் பை உங்களோட கிளாஸ் தான் அது. எங்க புரியலனாலும் நீங்க ஸ்டாப் பண்ணி கேட்டுக்கலாம். ஹாப்பியா என்கிட்ட படிக்கலாம். ஜாலியா படிக்கலாம். தெரியுதா? எத்தனை டைம் வேணாலும் கேட்டுக்கலாம். ஸோ அப்ப தீட்டா யாரு? தீட்டாவோட பேரு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? ஆர்க் லென்த் பை ரேடியஸ். பாருங்க, இனிஷியலா ஒரு பாடி ஏல இருக்கு, ஆஃப்டர் டி டைம் பிக்கு வந்துருச்சு, இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா, ரேடியஸ் ஆர். இந்த ஏ டு பி இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் எஸ். எஸ் தான் ஆர்க் லென்த். ஒரு காம்பஸ் வச்சு ஒரு ஆர்க் ஒன்று ட்ரா பண்ணா எப்படி இருக்கும்? அதான் ஆர்க். அப்ப தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், எஸ் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்டோட பேர் தான் ஆர்க் லென்த் இல்ல. இப்ப எஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் தீட்டா இல்ல. உங்களுக்கு தெரியுமா யூனிட் ஆஃப் தீட்டா? இப்போ 10th படிச்சிருப்ப. யூனிட் ஆஃப் லென்த் என்னடா? சார் ஒண்ணுமே இல்லை சார், மீட்டர் சார். மாஸ் கிலோகிராம் சார், டைம் செகண்ட், இதெல்லாம் தெரியல. அப்ப தீட்டாவோட ஆங்கிள் தெரியுமா உங்களுக்கு? தீட்டாவோட யூனிட் என்னன்னா ரேடியன். ரேடியன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை டிகிரின்னு சொல்றது? 30 டிகிரி. ஒரே நிமிஷம். 180 டிகிரி எத்தனை பை? யாராவது சொல்லு. 1 பை, 2 பை, 3 பை? 1 பை. 1 பை. ரைட், சூப்பரா சொன்னீங்க. 360 டிகிரி? 2 பை. 2 பை. 90 டிகிரி? 5/2. 5/2. 60 டிகிரி? 5/3. 5/3. 45 டிகிரி? 5/4. 5/4. 30 டிகிரி? 30 டிகிரி? 5/6. 5/6. பை எல்லாருமே பேசுங்க பா, ஹாப்பியா ஜாலியா பேசுங்க. இதெல்லாம் சூப்பரா சொல்லிட்டேன். அப்போ இதை சொல்லுங்க. 120 டிகிரி? 150 டிகிரி? 210 டிகிரி? 240 டிகிரி? இதெல்லாம் தெரியும் சார் எங்களுக்கு. பட் இந்த வேல்யூஸ்க்குலாம் டிகிரில இருந்து எப்படி ரேடியனா கன்வெர்ட் பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரமாதமான விஷயம், இன்னையோட இது தெரிஞ்சிடணும். அவ்வளவுதான். 120 டிகிரி. 120 டிகிரி எத்தனை ரேடியன்? ஒன்றும் இல்லை, பை பை 180 டிவைட் பண்ணுங்க. 0க்கு 0. ரைட்டா? 4 பண்ணா 4 பண்ண முடியாது இல்லையா? ஒரே நிமிஷம். 6 பண்ணுங்க. 2 டைம்ஸ் 3 டைம்ஸ், அப்ப 2 பை பை 3 ரேடியன். அப்போ 120 டிகிரின்றது இப்போ பிசிக்ஸ்ல உங்களுக்கு தெரியுமா? டிகிரிலாம் சம் போடக்கூடாது, அதை நீங்க ரேடியனா மாத்தி தான் சம் போடணும். 90 டிகிரின்னா 90 டிகிரில போய் இன்ட்டு 90 பை 90 போடக்கூடாது. 90 நீங்க பை பை 2 மாத்தணும். 90 ஈஸியா தெரியும், 120 டிகிரி தெரியாது. அது என்ன பண்றது? பை பை 180 டிவைட் மல்டிப்ளை பண்ணணும். 2 பை பை 3. மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. பைக்கு பதிலாக 180 சார், பை 3 120 டிகிரி. நல்லா இருந்துச்சா? அப்ப டிகிரியை ரேடியனா கன்வெர்ட் பண்ணணும்னா பை பை 180. தென் பை இருக்க வேண்டிய இடத்துல 180 கொடுத்தா மறுபடியும் டிகிரியா போயிடும். யாராவது சொல்லுங்க பை. 210 டிகிரி எத்தனை ரேடியன்? உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். சீக்கிரம். $210 டிகிரி போடு. இன்ட்டு பை பை 180 போடு. சீக்கிரம் சொல்லு. 7 pi by 6. 7/6. 7 பை பை 6 செக் பண்ணிடுவோமா? 7 பை பை 6. ஹாப்பியா ஜாலியா சொல்லுங்க. இன்ட்டு பை பை 180. 7 3 21. 6 3 பை பை. அப்ப 7 பை பை 6. சூப்பரா சொன்னீங்க. எத்தனை டிகிரியை வந்து ரேடியனா கன்வெர்ட் பண்ணணும்னா பை பை 180 மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா? ஜஸ்ட் 40 டிகிரி. 40 டிகிரி 2 pi by 9. செக் பண்ணிடுவோமா? பை பை 180. 0க்கு 0 போயிடுச்சா? அப்ப 2 4 9 2s are 18. 2 பை பை 9 ரேடியன். எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? ஹவு டு கன்வெர்ட் டிகிரி இன்டு ரேடியன். ஹவு டு கன்வெர்ட் டிகிரி இன்டு ரேடியன். திரும்பவும் சொல்றேன், கொஸ்டின் பேப்பர்ல டிகிரியில தான் கொடுப்பாங்க, அதை நீங்க ரேடியனா மாத்தணும். டிகிரியில கொடுப்பாங்க, ரேடியனா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப டிகிரியில கொடுத்தது ரேடியனா கன்வெர்ட் பண்ணணும்னா பை பை 180 மல்டிப்ளை பண்ணணும்.
டைரக்டா ரேடியனாவே கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே சம்ம சால்வ் பண்ணணும். நீங்க அதை டிகிரியா கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சூப்பரா. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிள்ஸ் 10th நீங்க படிச்சிருப்பீங்கல்ல. சரி, எங்களுக்கு சைன் தீட்டா நல்லா தெரியும், காஸ் தீட்டா நல்லா தெரியும், டான் தீட்டா நல்லா தெரியும். இதுக்கெல்லாம் வேல்யூஸ் சூப்பரா தெரியும் சார். 0 டிகிரி, 30 டிகிரி, 37 டிகிரி, 45 டிகிரி, இங்க 53 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. உங்களுக்கு 37ம் 53யும் கண்டிப்பா தெரியாது, 10th வரைக்கும் தெரியாது. ஆனா இங்க பாரு 11th and 12th கண்டிப்பா அதை கத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் ஒரு ஐடியா சொல்லவா? யாராவது எனக்கு பதில் சொல்லுங்க. சைன் 0 எவ்வளவு தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாக்க. 0. சைன் 30 1/2. சைன் 30 1/2. சைன் 45 1/2. 1/2. ரைட் பண்ணி ரெண்டு ரைட் பண்ணு. நேஹா, லலிதா, வர்த்திகா, பத்ரி, நீங்க சொல்ல ட்ரை பண்ணுங்க. சைன் 60 எவ்வளோ? √3/2. ரைட், எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? ஓகே, சரி, நல்ல விஷயம் தான். இதை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான வழி உங்க ஸ்கூல்ல கத்து கொடுத்துருப்பாங்க. மேபி ஒருவேளை கத்து கொடுக்கலன்னா தெரிஞ்சுக்கோங்க. 0க்கு நேரா 0, 1/4 போட்டுக்கோ. இங்க போடக்கூடாது, 1/2. 37க்கு போடக்கூடாது, இங்க 1/2. இந்த இடத்துல 3/4 1. 0 1/4 1/2 3/4 1 கால் அரை முக்கால் 1ன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ரைட்டா? இப்போதைக்கு 37 53 விட்டு அதுக்கு நான் வேற ஒரு ஐடியா சொல்றேன். சைன் தீட்டா கண்டுபிடிக்கும் பொழுது மேல இருக்கிற எல்லா இடத்துக்கும் ரூட் எடுங்க. 0ஓட ரூட் 0 சார். 1/4ஓட ரூட் 1/2. 1/2ஓடது 1/√2. √3/2 1. எல்லாரும் நல்லா கத்துக்கிட்டீங்களா? மேல 0 கால் அரை முக்கால் 1ன்னு போட்டுக்கணும். 0 1/4 1/2 3/4 1ன்னு போட்டுக்கலாமா? எல்லாத்துக்கும் ரூட் எடுத்தா சைனோட வேல்யூஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். 37 53 லாஸ்டா சொல்றேன். சைன் தீட்டால எழுதுனது லாஸ்ட்ல இருந்து எழுதி எடுத்துருவா. அப்படியே எடுத்துருவோம். 1 √3/2 1/√2 1/2 0. காஸ் தீட்டா கிடைச்சிச்சா? ஆல்ரெடி இது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பெரிய கம்ப சுத்திரம்லாம் கிடையாது. ஸ்கூல்ல கத்து கொடுத்துருப்பாங்க. நான் இன்னைக்கு உனக்கு கத்து தர போறது 37 53 சைன் 120 இதெல்லாம் எடுத்தா என்ன பண்ணணும்ன்றது தான். அப்படியே டான் பார்த்து யாராவது சொல்லுங்க. டான் 0 ஏன் தெரியுதா? சைன் பை காஸ் தான் டான்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். சைன் பை காஸ் டான், சைன் பை காஸ் டான். என்கிட்ட பேசு, பதில் சொல்லு. சைன் டான் 30 1/√3. அவ்வளவுதான். இங்க 45 1. எப்பவுமே tan 45 1. ஸோ ஃப்ராக்ஷன் tan 45 1. இங்க √3. இந்த இடத்துல அன்டிஃபைன்ட் இல்லனா இன்ஃபினிட்டி நான் சொல்லணும் அந்த வார்த்தை. அன்டிஃபைன்ட் இல்லனா இன்ஃபினிட்டி. இது எல்லாமே நீங்க அங்க கத்துக்கிட்டது. ஆமா சார். அடுத்தது 37 53 என்னங்க சார் பண்றது? இது முடிஞ்சா நீ கத்துக்கிட்ட பிசிக்ஸை யாருக்காவது கத்துக் கொடு. நான் கத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நீ சரியா கத்துக்க மாட்டேன். யார் வீட்டுல சும்மா இருக்காங்களோ அவங்க கூப்பிட்டு சொல்லி கொடு. இல்ல ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயா இருப்பாங்க. நீ எவ்வளோ 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 அவங்களுக்கு சொல்லி தரியோ அந்த அளவுக்கு நீ மாஸ்டராகவே மாறி போயிடுவேன். ரைட்டா? சப்ஜெக்ட்ல ரொம்ப மாஸ்டர் ஆயிடும். நீ தனியா உட்காந்து படிக்கிறதுக்கும் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரைட். சைன் தீட்டாவோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைடு பை ஹைபோடென்யூஸ். ரைட், அழகா சொன்னீங்க. காஸ் தீட்டாவோடது adjacent by hypotenuse. tan தீட்டாவோடது opposite by adjacent. எல்லாருமே பேசலாம். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ரைட், இது எல்லாமே தெரியும். ரைட்டா? தீட்டா எங்க இருக்கோ எக்ஸாக்ட்லி ஆப்போசிட், கீழே அட்ஜசன்ட், ஹைபாசிஸ் எங்க இருக்கு நல்லா தெரியும் உனக்கு. இது அப்படியே இருக்கட்டும். எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ எப்போ பார்த்தாலும் 37 எவ்வளோ 53 எவ்வளோ மெமரைஸ்லாம் பண்ணக்கூடாது, மனப்பாடலாம் பண்ணக்கூடாது. ஒரு ட்ரையாங்கிளை போட்டு பார்த்து அழகாக சொல்லிடணும். இந்த ஆங்கிள் ஷியோரா 90ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்மாலரா இருக்கிறதுனால இந்த போர்ஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால 4ன்னு எடுத்துக்கிறேன். பித்தாகரஸ் தியரம் படி இது 5, ஏன்னா உங்களுக்கு தெரியும் √4² + 3² 25 5.
இந்த ஆங்கிள் சின்னதா இருக்கிறதுனால நானா கன்சிடர் பண்ணிக்கிறேன் 37 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து 53 டிகிரி. இனிமேல் உனக்கு தான் வேலை. எல்லாரும் 37 பாருங்க. sin 37. sin தீட்டாக்கு என்னப்பா ஃபார்முலா? ஆப்போசிட் சைடு பை ஹைபாத்தசிஸ். அப்ப 3/5 உணர முடியுதா உங்களால? sin 37z ஆப்போசிட் சைடு வந்து 3, ஹைபோதெனஸ் வந்து 5. ரைட்டா? இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதை வச்சுக்கிட்டு cos 37 நீங்களே அழகா சொல்லுங்க. cos 37 காசுக்கு என்ன ஃபார்முலா? 4/5. 4/5. சூப்பர். நல்லா 4/5. 4/5. ரைட். tan 37 பத்ரி நீ சொல்லு. 3/4. ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்ப 3/4. ரொம்ப நல்லா சொன்னப்ப. ரைட்டா? சோ tan முடிச்சோமா? அடுத்தது sin 53. லலிதா நீங்க சொல்லுங்க பா. சார் புரியலமா? sin 53. 4/5 சார். சூப்பரா சொன்னமா. 4/5. sin 53 4/5. அடுத்தது sin 53 cos 53 டிகிரி. ஒரே நிமிஷம் பா. மெட்ரிகா நீ சொல்லுமா. cos 53 3/5. 3/5. நல்லா சொன்னேன். நேஹா நீங்க சொல்லுங்க. tan 53 4/3. 4/3. ரைட் பா. ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க. இனிமேல் பாரு, இந்த டேபிள்லாம் ப்ராப்ளம் சால்விங்க்கு எதையுமே தலையில தூக்கிட்டு போகவே கூடாது. வெறும் ஸ்கேல் பென்சிலை மட்டும் எடுத்துட்டு ஜாலியா போக வேண்டியதான். எல்லாமே அந்த டைம்ல இன்ஸ்டன்ட்டா நீங்களே எடுத்துட்டு வந்துடணும். சும்மா சின்ன பசங்க மாதிரி sin 37 நீ இவ்வளவு நாள் இது என்ன பண்ணியிருந்தேன்னு தெரியல. மேபி உங்க டீச்சர்ஸை பொறுத்தது. ப்ராக்டிஸ்ல எல்லாமே ஞாபகம் ஆரம்பிச்சிடும். இந்த 37 53 சில ஆங்கிள்லாம் இருக்கு. டக்குன்னு தெரியலன்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு, நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஸோ நீங்க உள்ள போகும்போது உங்க மேக்ஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் உங்க பிசிக்ஸ் டீச்சர் தான் முதல்ல மேக்ஸ் நடத்துவாங்க. அந்த மாசம் ஃபுல்லா மேக்ஸ் நடத்துவாங்க. பேசிக் மேக்ஸ் தெரியாம பிசிக்ஸ் போக முடியாது. பிசிக்ஸ் டீச்சரா உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது வித்தவுட் மேக்ஸ் தெர் இஸ் நோ பிசிக்ஸ்ன்றது புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதுல சொல்றதுக்கு தயக்கம்லாம் எதுவுமே கிடையாது. மேக்ஸோட துணை இல்லாம பிசிக்ஸ் படிக்க முடியாது. அது 11th 12th அப்புறம். ரைட், அப்படியே பார்த்து சொல்லுங்க. sin 37 3/5. இது 3/5, இது 4/5, இந்த இடம் 3/4. நீங்க அப்படியே மாத்தி போடுங்க. 4/5, 3/5, 4/3. அவ்வளவுதான். இப்படிதான் ஒரு டேபிளை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். கிளாஸ் முடிஞ்சதும் இந்த டேபிளை நீங்களே நான் எப்படி எழுதிடணும், எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி நீங்க எழுதி பார்க்கணும். அதையும் நான் பார்க்கணும். எழுதி முடிச்சு எனக்கு சென்ட் பண்ணணும் பிஃபோர் 9 இந்த டேபிளை நீங்க எழுதி பார்க்கணும். இன்னொரு விஷயம், யாருக்காவது கற்றுக் கொடுக்கணும். இங்க பாருங்க மம்மி, சைனு காசு டேனு டிகிரி போட்டுக்கணும். 0 30 45 60 90 போட்டுக்கணும். மேலே 0 1/4 1/2 3/4 1 எல்லாத்துக்கும் ரூட் எடுத்தா சைன் கிடைச்சிரும். மாத்தி எழுதணும்னா 90ல இருக்கிற 0க்கு அப்படியே ஆர்டரா மாத்தி எழுதணும்னா காசு கிடைச்சிரும். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா டேன் கிடைச்சிரும். 37ம் 53யும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆங்கிள் 11th பிசிக்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டுக்கிறோம். அந்த ட்ரையாங்கிள்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பேஸ் 3 இருக்கணும், இந்த சைடு 4 இருக்கணும். கண்டிப்பா அப்ப ஹைபாத்தசிஸ் 5 தான் இருக்கும். மேல ஸ்மால் ஆங்கிள் 37, இந்த ஆங்கிள் 53 90. சூப்பரா இருந்துச்சா? ஓகே. அடுத்தது எங்க கிளியர் இல்லாம இருக்கா? பத்ரி பேசின ஒரு கிளியர் அவனுக்கு? எஸ் சார். நேஹா உனக்குமா? Yes, sir. லலிதா? எஸ் சார். விருத்திகா? Yes, sir. நிதின்? சாய்? Yes, sir. எஸ் சார். ரைட். திரும்பவும் சொல்லிட்டேன், இது உங்களோட கிளாஸ். எங்க புரியலனாலும் சரி, புரியல எனக்கு இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க. அதை விட்டு ஒருத்தர் கேட்கலாமா வேணாமா, கேட்டா மற்ற பசங்க என்ன நினைச்சுப்பாங்க, இந்த கதையெல்லாம் இல்லை. எல்லாம் ஒண்ணுதான். ஹாப்பியா கேளு, நல்லா கத்துக்கோ. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? செகண்ட் டைம் போய் நீங்க ரிவைஸே பண்ணக்கூடாது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, கிளாஸ் கவனிக்கிறோம், ஒரு ஒரு படம் பார்த்தா 3 மணி நேரம் ஜாலியா ஓடுது. 3 மணி நேரத்துல எந்த சீன் கேட்டாலும் உங்களால சொல்ல முடியுது இல்ல? ரீசெண்டா யூத் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடந்ததுன்னு கேட்டா எல்லாத்தையும் அப்படியே பிச்சு பிச்சு வச்சிருவீங்க. காரணம் அதுல இருக்கிற ஆர்வம், அதுல இருக்கிற டெடிகேஷன். அப்படியே பிரேக் கூட வெளில போகாம உட்காந்து பேன்னு வேடிக்கை பார்க்கறது.
அப்போ ஒரு பிடிச்ச விஷயத்தை எவ்வளவு அழகா கவனிக்கிறோம்ல. திரும்பி போயிட்டு அதை ப்ரிப்பேர் பண்றோமா, நம்ம கதையை எடுத்து பாக்குறோம்ல. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் இப்போ சொல்ல சொன்னா நீங்க அப்படியே கடகடன்னு சொல்லிடுவீங்க. அந்த மாதிரிதான் சப்ஜெக்டும் இருக்கணும். பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும். ஒரு டைம் பார்த்தோன்னா அப்படியே படம் பார்க்குற ஃபீல் இருக்கணும். சரி, அதுல நிறைய டான்ஸ்லாம் ஆடுவாங்க, நீங்க அப்படிலாம் செய்வீங்களான்னு கேட்கக்கூடாது. அதுல நிறைய காமெடி இருக்கும், நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்கக்கூடாது. அதுதான் இதுதான் வச்சுக்கோங்களேன். அப்ப கிளாஸ் கவனிக்கும் பொழுது அந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட கவனிச்சு திரும்ப கூட ரிவைஸ் பண்ணி, இந்த வருஷம் ஃபுல்லா நீ ட்ரெயின் ஆக போறது ஒரு டைம் என்கிட்ட கத்துக்க போற, திரும்ப போயிட்டு ரிவைஸ்லாம் பண்ண மாட்டேன். நீ வேணா எழுதி வச்சுக்கோ. நீ கரெக்டா 100% நல்லா கிளாஸ் கவனிச்சனா திருப்பி ஒன்னால அதே அளவுக்கு டீச் பண்ண முடியும். ரைட்டா? பாத்துருவோமா? ஓகே. அடுத்து வர போறது ஒரு பிரமாதமான டாபிக். ஏஎஸ்டிசி ரூல். ஏஎஸ்டிசி ரூல் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புதுசு, இப்பதான் ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க. 4 குவாட்ரண்ட்ஸ். ஓகே. இப்போ எப்பவுமே ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள் என்ன தெரியுமா? கம்ப்ளீட் ஆங்கிள் இது 0 டிகிரி. அப்ப ஷியரா இது 90 டிகிரியா தான் இருக்கும். ஆமா சார். இது 180 தான் இருக்கும். பாருங்க, 90ல இருந்து ஒரு 90, இது 90, அப்போ 180. 0ல இருந்து 180, கண்டிப்பா இது 270 தான் இருக்கும். 0னாலும் 360னாலும் ஒண்ணுதான். ரைட்டா? அது என்னங்க சார் ஏஎஸ்டிசி ரூலு? என்னன்னோ சொல்லலாம். நாங்க படிக்கும் பொழுது ஆல் சில்வர் டீ கப்ஸ். நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு ஊட்டியில இருந்து ஒரு வாத்தியார் வந்தாரு 2003. யோசிச்சு பாரு நீ எங்க இருந்துட்டு. சிரிச்சிட்டு இருக்காது. 2003 நான் 12th. 2003ல அந்த டீச்சர், ஏன் அவர் என்ன எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா, அவங்க ஊட்டியில இருந்து வந்தாங்க. அவங்களால சரியா தமிழ் பேச தெரியாது. ஒரு இந்த கான்வென்ட்ல படிச்ச டீச்சர் வச்சுக்கோங்களேன். எல்லாம் இங்கிலீஷா இருக்கும், நாங்க தான் மக்கு பசங்க, தமிழ் மீடியம் பசங்களா. அவரு படாத பாடுபட்டு ஓட்டார். அதோட ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஆல் சில்வர் டீ கப்ஸ் இது ஏஎஸ்டிசி ரூல். இப்ப எல்லாம் நீங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஒருவேளை உங்க டீச்சர் ஆட் சுகர் டு காஃபி, ஏன்னா நம்ம எல்லாம் தின்ருட்டி ராமர்கள்ல சாப்பிட்ற விஷயத்துல அதிகமாக கவனம் செலுத்தும். நான் சொல்றேன், உங்களை சொல்லல. அடுத்தது இல்லைன்னா நீங்க 12th முடிச்சுட்டு ஆஃப்டர் ஸ்கூல் டு காலேஜ் சொல்லலாமா? ஏஎஸ்டிசி ரூல். இதுக்கு பேரே ஏஎஸ்டிசி ரூல் தான். எப்படி வேணாலும் ஒவ்வொரு அது அந்த டீச்சரை பொறுத்தது. ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஆட் சுகர் டு காஃபி, ஆஃப்டர் ஸ்கூல் டு காலேஜ். இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோ, ஆனா ஏஎஸ்டியை மறக்க கூடாது. இது என்ன சார் பண்ண போறோம்? இப்ப அடுத்த 15 நிமிஷம் உங்களோட கவனம் அவ்வளவு சூப்பரா இருக்கணும். இதுலதான் உனக்கு வேலை இருக்கு. போகும்போது நான் ஒரு 10 கொஸ்டின் கொடுப்பேன். அந்த 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் போட்டு 10 நிமிஷத்துல எனக்கு சென்ட் பண்ணணும். 0 to 90 டிகிரியில எல்லாமே பாசிட்டிவ் தான் சார். புரியல? sin 30, cos 30, tan 30, sin 45, sin 60, cos 60 எல்லா வேல்யூவும் அதோட ஆன்சரும் பிளஸ். நீ நம்பலன்னா அந்த டேபிள் பாருங்க, எங்கேயாவது நான் மைனஸ் போட்டிருக்கா, எங்கேயாவது மைனஸ் போட்டிருக்கா, எங்கேயாவது மைனஸ் போட்டிருக்கா? இல்ல, எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவ். அப்போ 0 to 90 எல்லாம் பாசிட்டிவ். ரெண்டாவது சில்வர் சைன். 90ல இருந்து 180 வரைக்கும் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். 90ல இருந்து 180 வரைக்கும் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். இப்ப சைன் 120 டிகிரி ஆன்சர் பாசிட்டிவ்ல தான் வரப்போகுது. அது சைன் 120 எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தரேன். சைன் 150 பாசிட்டிவ், சைன் 180. இப்ப 90ல இருந்து 180 வரைக்கும் சைன் மட்டும் பாசிட்டிவ், மத்ததெல்லாம் காஸ் டான் இவங்க ரெண்டு பேருமே நெகட்டிவ். இப்ப பதில் சொல்லுங்க. காஸ் 120னாலே ஆன்சர் மைனஸ்ல தான் வரப்போகுது, tan 120 மைனஸ்ல தான் வரப்போகுது. கத்துக்கிட்டீங்களா? இப்ப 90 to 180ல சைன் வேல்யூ மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும். சைன் 120, சைன் 150, சைன் 170 இதெல்லாம். அடுத்தது இங்க வாங்க, தேர்ட் குவாட்ரண்ட். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட். ஆல் சில்வர் டீ கப்ஸ்.
40 நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும் சார். இங்க tan வேல்யூ மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றபடி சைன் வேல்யூ காஸ் வேல்யூ இதெல்லாம் நெகட்டிவா? ஆமா நெகட்டிவ். ஆல் சில்வர் டி tan மட்டும் பாசிட்டிவ். tan 210 பாசிட்டிவ் வேல்யூ, tan 240 பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ நீங்க 10th வரைக்கும் 0 to 90 தானப்பா கண்டுபிடிச்சிங்க. ஆனா 11th and 12th அப்படிலாம் பண்ண முடியாது. 360 வரைக்கும் உங்களுக்கு ஆங்கிள் தெரியணும். அதுக்காக 360 வரைக்கும் நான் எப்படி சார் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறது? மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்லை. அப்படியே என்ன சொல்றது, கர்ச்சீஃபை உதறி தோல்ல போட்டுக்கிட்டு ஜாலியா போகலாம். ஏன் சார்னா அவ்வளோ ஈஸி இது. இங்க கப்ஸ். அப்ப கப்ஸ்னா காசு மட்டுமா? காசு மட்டும் பாசிட்டிவ், சைனோ டானோ நெகட்டிவ். ஆல் சில்வர் டீ கப்ஸ். அப்ப 0 to 90ல எல்லாமே பாசிட்டிவ், 90 to 180ல சைன் மட்டும். அப்ப நீங்க தான் புரிஞ்சுக்கணும், 90 to 180னா செகண்ட் குவாட்ரண்ட் ஆல் சில்வர், செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும் பாசிட்டிவ். ரைட்டா? எல்லாம் பாத்துக்கிட்டீங்களா? பாத்துக்கு ஃபாஸ்டா பாத்துக்கு. ரைட். இப்போ உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, இங்க பாரு யாரெல்லாம் சொல்றீங்கன்னு பாரு. சைன் 210 காஸ் 120 tan 300 காஸ் 270 tan 150. எனக்கு என்ன வேணும்னா ஆன்சர் வேண்டாம், பாசிட்டிவா நெகட்டிவான்னு வேணும். ரைட்டா? 1 2 3 4 5 மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? 2 4 6 பேர் இருக்கீங்களா? இருங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் எழுதுறேன். tan 2 டைம் எழுதிட்டேன், காஸ் 2 டைம் எழுதிட்டேன், சைன் 300. ரைட். பத்ரி, இது உன்னோட கொஸ்டின். சைன் 210 பாசிட்டிவா நெகட்டிவா? Positive, sir. பாசிட்டிவா நெகட்டிவா? Positive, sir. ஏன் பாசிட்டிவ்? 210 எந்த குவாட்ரண்ட்? Quadrant 3, sir. குவாட்ரண்ட் 3ல யார் மட்டும் பாசிட்டிவ்? Okay, sorry, sir. Negative, sir. ரைட். அடுத்த டைம் தப்பு பண்ணக்கூடாது என்ன? Okay, sir. ரைட். பத்ரிக்கு அடுத்தது லலிதா. 9 காஸ் 120. Negative, sir. காஸ் 120 நெகட்டிவ். 120 எந்த குவாட்ரண்ட்மா? Second quadrant, sir. செகண்ட் குவாட்ரண்ட்ல யார் மட்டும் பாசிட்டிவ்? Sine. ரைட், ரொம்ப நல்லா சொன்னேன். tan 300 மெட்ரிகா 9 என்ன? Negative, sir. புரியலமா? Negative. நெகட்டிவ். tan 300 300 எந்த குவாட்ரண்ட்? Fourth quadrant. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல யார் மட்டும் பாசிட்டிவ்? Cos. காஸ். ஸோ அப்போ tan நெகட்டிவ் இல்லையா? ஸோ 272 360 ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் மட்டும் பாசிட்டிவ், tan வந்து நெகட்டிவ். ரொம்ப நல்லா சொன்னேன். நேஹா 9 காஸ் 270. Negative. காஸ் 270 எந்த குவாட்ரண்ட்மா? Third quadrant, sir. தேர்டா? ஓ கரெக்டாக 270ல இருக்குமா நம்ம? சரி, 280 வச்சுக்கோ. Fourth quadrant, sir. ஃபோர்த் குவாட்ரண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? Positive. பாசிட்டிவ். ரைட்டா? பாசிட்டிவ். tan 150 இது யாரோட பதில் அப்படின்னா நிதினோடது. Negative, sir. 150 எந்த குவாட்ரண்ட்? Second quadrant, sir. செகண்ட் குவாட்ரண்ட் யார் மட்டும் பாசிட்டிவ்? Sine. ரைட். சாய் நீ சொல்லு. சைன் 300 Sir, positive, sir. சைன் 300 Positive, sir. பாசிட்டிவா? Sir, sorry, sir. Negative, sir. Negative. நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்? ஏன்னா அது செகண்ட் குவாட்ரண்ட். சைன் 300 எந்த குவாட்ரண்ட்? 300 எந்த குவாட்ரண்ட்? தேர்ட், சார். தேர்ட். தேர்டா? நல்லா பார்த்து சொல்லு. இப்போ 300 இங்க இருக்கு இல்ல, இந்த குவாட்ரண்ட். ஃபோர்த், சார். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல யார் மட்டும் பாசிட்டிவ்? காஸ். காஸ் மட்டும் பாசிட்டிவ். அப்ப சைன் சைன் நெகட்டிவ். நெகட்டிவ்.
முதல்ல இதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அது வேல்யூ பாசிட்டிவா அது வேல்யூ நெகட்டிவா. இதை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாதான் உங்களால வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை பார்க்கணும். அந்த நம்பர் எந்த குவாட்ரண்ட்னு பார்க்கணும். அந்த குவாட்ரண்ட்ல யார் மட்டும் பாசிட்டிவ்னு பார்க்கணும். இப்ப மீதி எல்லாம் நெகட்டிவ்னு தெரிஞ்சுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ ஓரளவு கிளியர் தானே இது எல்லாமே? சாய் ஏதாவது திரும்ப சொல்லணுமா? No, sir. இதுக்கு மட்டும் இப்போ பதில் சொல்லு. நீயே பதில் சொல்லு. காஸ் 250. காஸ் 250 பாசிட்டிவா நெகட்டிவா? Positive, sir. பாசிட்டிவா நெகட்டிவா? Positive, sir. ஏன் பாசிட்டிவ்? Sir, 250 third quadrant. 250 தேர்ட் குவாட்ரண்டா? தேர்ட் குவாட்ரண்ட்ல யார் மட்டும் பாசிட்டிவ்? Cos. புரியல. Cos, sir. ஃபோர்த்ல தானடா பாசிட்டிவ். ஆல் சில்வர் டீ கப்ஸ். தேர்ட்ல tan மட்டும் தானே பாசிட்டிவ். Almost. அப்ப காசு Cos negative. நெகட்டிவ். உனக்கு கிளியரா இல்லையா? இன்னொரு டைம் சொல்லி தரவா? Sir, இப்போ clear ஆயிடுச்சு, sir. ரைட் பை. யாருமே கிளியர் இல்லைன்னா சொல்லிருங்க. இப்போ நான் ஒண்ணுமே திரும்பி கேட்கறதுனால சொல்லவே மாட்டாங்க. எத்தனை டைம் கேட்டாலும் கத்து கொடுத்துருவோம். ரைட்டா? ஓகே. அடுத்தது இப்போ ஒரே நிமிஷம். ஓகே. கவனிங்க. அடுத்தது ரெண்டு விஷயம். காஸ் பை மைனஸ் தீட்டா, அதாவது 180 மைனஸ் தீட்டா. எங்கெல்லாம் காஸ் 180 மைனஸ் தீட்டான்னு பாக்குறீங்களோ அதெல்லாம் மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுதணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ காஸ் 180 மைனஸ் 60 மைனஸ் காஸ் 60 எழுதணும். காஸ் 180 மைனஸ் 45 மைனஸ் காஸ் 45 எழுதணும். உங்களால உணர முடியுதா? சூப்பரான ஃபார்முலா. எல்லாரும் கத்துக்கோங்க. மிருத்திகா நீங்க இது உனக்கு கத்துக் கொடுக்கலமா? நீங்க மறந்துட்டேன். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். காஸ் பை மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அதே மாதிரி காஸ் பை பிளஸ் தீட்டா, இதுவும் மைனஸ் காஸ் தீட்டா தான். அப்ப பை மைனஸா இருந்தாலும் பை பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸ் தான். ஏன் சொல்லுங்க? பை மைனஸ்னா எந்த குவாட்ரண்ட்? பைனா 180. 180 மைனஸ்னா எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல யார் மட்டும் பாசிட்டிவ்? வாயத்தரே. செகண்ட் குவாட்ரண்ட்ல யார் மட்டும் பாசிட்டிவ்? Sin. Sin. அப்ப காஸ் என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடுச்சா? காஸ் பை பிளஸ் தீட்டா 180 பிளஸ் தீட்டா தேர்ட் குவாட்ரண்ட் போயிடுது. தேர்ட் குவாட்ரண்ட்ல tan மட்டும் பாசிட்டிவ். அப்ப காஸ் நெகட்டிவ். அப்ப என்ன கத்துக்கிறீங்கன்னா 180 மைனஸ் தீட்டாவா இருந்தாலும் மைனஸ் காஸ் தீட்டா, 180 பிளஸ் தீட்டாவா இருந்தாலும் மைனஸ் காஸ் தீட்டா. ரைட்டா? இப்போ இது நீங்களா கெஸ் பண்ணுங்க. சைன் பை மைனஸ் தீட்டா, சைன் பை பிளஸ் தீட்டா. யோசிங்க. இப்ப பை மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட் பாருங்க? செகண்டா? அப்ப சைன் வேல்யூ Positive. சூப்பரா சொன்னீங்க. அப்ப பிளஸ் சைன் தீட்டா. சைன் பை பிளஸ் தீட்டா Third quadrant. தேர்ட் குவாட்ரண்டா? மைனஸ் சைன் தீட்டாவா? கத்துக்கிட்டீங்களா? இது மைனஸ் சைன். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா பை மைனஸ் பை பிளஸ் 180 மைனஸா இருந்தா எந்த குவாட்ரண்ட், 180 பிளஸ்ஸா இருந்தா என்ன குவாட்ரண்ட். அப்புறம் இன்னொரு ரகசியம் சொல்லுவா உங்களுக்கு. இங்கதான் விஷயமே இருக்கு. சைன் 180 மைனஸ் தீட்டாவா இருந்தாலும் 180 பிளஸ் தீட்டாவா இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் மாறாது. சைனா தான் இருக்கும். சைனா தான் இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி காஸ் 180 கூட எதை ஆட் பண்ணாலும் 180 கூட எதை மைனஸ் பண்ணாலும் ஃபங்க்ஷன் மாறாது. சைன் சைனாவே தான் இருக்கும். அதே மாதிரி சைன் 360 கூட எதை ஆட் பண்ணாலும் 360 கூட எதை மைனஸ் பண்ணாலும் ஃபங்க்ஷன் மாறாது. தப்பு பண்ணிருக்க பாத்தீங்களா? நீங்க சொல்லவே இல்லையே. இது காசு தானே. இது காசுனா இது காசு தானே.
180 360 360 ஜீரோ கூட ரைட்டா 360 பிளஸ் தீட்டா 360 மைனஸ் தீட்டா இதுவுமே ஃபங்க்ஷன் மாறாது. அப்போ காஸ் 360 பிளஸ் தீட்டா 360 மைனஸ் தீட்டா இதுவுமே ஃபங்க்ஷன் மாறாது காஸ் தீட்டா. அது பிளஸ் மைனஸ் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாரும் ஸ்கிரீன் நல்லா பாருங்க. 180யோட எந்த ஆங்கிள் ஆட் பண்ணாலும் எந்த ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன் மாறாது, சைன் அப்படியே தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோ, நம்பரை பார்த்துக்கோ. 180 இருக்கலாம், 360 இருக்கலாம், 0 இருக்கலாம். கத்துக்கிட்டீங்களா? இதுவே இங்க வாங்கலேன், சைன் 90 பிளஸ் தீட்டாவா இருந்தா 90 மைனஸ் தீட்டாவா இருந்தா, சைன் 270 பிளஸ் தீட்டாவா இருந்தா 270 மைனஸ் தீட்டாவா இருந்தா, இப்ப 90யோட 270யோட எந்த ஆங்கிள் ஆட் பண்ணாலும் எந்த ஆங்கிள் சப்ராக்ட் பண்ணாலும் ஃபங்க்ஷன் மாறிடும். சைனா இருந்தா காசா மாறிடும். அதுவே காசா இருந்தா 90 பிளஸ் தீட்டா ஒரு கேம் மாதிரி பிளே பண்ணலாம், சூப்பரா இருக்கும். 90 மைனஸ் தீட்டா 270 பிளஸ் தீட்டா 270 மைனஸ் தீட்டா என்ன ஆயிடுது, சைன் தீட்டாவா மாறிடும். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஹானஸ்டா சொல்லுங்க. சைன் காஸ் எதுவா இருந்தாலும் 90 270 90 270 ஃபங்க்ஷன் அப்படியே மாறிடும். சைனா இருந்தா காசு, காசா இருந்தா சைனு, டேனா இருந்தா காட்டு, காட்டா இருந்தா டேனு. பட் டேனுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் காட்டு. எப்படி சைனுக்கு சைன் காசா மாறுது, காசு சைனா மாறுது, டேன் காட்டா மாறிடும், காட் டேனா மாறிடும். அதே 180யோட எதை ஆட் பண்ணாலும் 360யோட எதை ஆட் பண்ணாலும் ஃபங்க்ஷன் மாறாது. கத்துக்கலாமா? இப்போ நான் ஒரு 10 ஆங்கிள் சொல்லி தரேன், நீங்க தான் அப்புறம் அடுத்தடுத்து கடகடன்னு சால்வ் பண்ணணும். பக்கத்துல ஒரு ரஃப் நோட் வைங்க, ரெடியா இருங்க. sin 390 இதோட ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கலாமா? sin 390 எப்படி எழுதலாம்? sin 360 plus 13 எழுதலாமா? கரெக்டா எழுதலாமா? sin 360 Yes. plus 30. Yes, sir. அப்ப sin 360 plus theta அதாவது 0 plus theta கரெக்டா? எந்த குவாட்ரண்ட்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா? அப்ப sin 13 வந்துருமா? ஏன் சார் சைனுக்கு சைன் அப்படியே போட்டீங்க? 360 பிளஸ் ஃபங்க்ஷன் மாறாது. ஆன்சர் என்ன? 1/2. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? sin 360 என் கம்ஃபர்ட்டுக்கு நான் என்ன பண்றேன், 390 360 பிளஸ் 13 எழுதியிருக்கேன். உனக்கு புரியுதா? 360 ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பிளஸ் ஒரு 30, அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். நீங்க பாருங்க, ஒரு 360 முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் ஒரு 360 முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒரு 30, அப்ப இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்ப சைன் பாசிட்டிவ், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாருமே பாசிட்டிவ். sin 30 1/2 எழுதலாமா? ஓகே சார், இன்னும் சரியா புரியல, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லித்தாங்களே. எல்லாரும் இங்க பாருங்க, sin 150 ரெண்டு விதமா கண்டுபிடிக்க சொல்லித்தரேன். வேற யாருங்க சார்? இத sin 90 plus 16 எழுதலாம், இல்லன்னா sin 150 sin 180 minus 13 எழுதலாம். ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். யாராவது பதில் சொல்லுங்க. 90யோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடும்? பேசு, ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? Opposite function, sir. ஆப்போசிட் ஆகும்ல. சைன் இப்ப என்ன ஆயிடும்? Cos. Cos. காஸ் இங்க இருக்கிறாங்க 60யா, காஸ் 60 1/2 அப்ப அவ்வளவுதான். இங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? sin 180 minus theta, sin 180 minus theta இது எப்படி எழுதணும்? 180 minus 120யா, எந்த குவாட்ரண்ட்? Third quadrant. செகண்டா தேர்டா? 120 Second. Quadrant. சாரி பா 150. Second quadrant. ஓ சாரி பா, சாரி 150 எந்த குவாட்ரண்ட்? செகண்டா? Second quadrant. செகண்ட்ல யார் பாசிட்டிவ்? Sin sin பாசிட்டிவ். Sin. அப்ப sin 30, sin 30 யோட வேல்யூ என்ன? 1/2. பாருங்க, இப்படி வந்தாலும் 1/2 1/2 வந்துச்சு, இப்படி வந்தாலும் 1/2 வந்துச்சு. இல்ல உங்க விருப்பம் தான், ஜாலியா சால்வ் பண்ணலாம்.
இப்போ ஓரளவு கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இங்க வாங்க. cos 120 எப்படி எழுதலாம்னு சொல்லித்தரேன். cos 120 சார் cos 90 plus 30 எழுதலாம் சார். இல்ல cos 180 minus 60 எழுதலாம். கத்துக்கிட்டீங்களா? பதில் சொல்லுங்க. 90யோட ஆட் பண்றதுனால இந்த cos என்ன ஆயிடுது? Sin. sin ஆயிடுது. sin ஆயிடுதா? 120 எந்த குவாட்ரண்ட்? Second quadrant. செகண்ட் குவாட்ரண்ட்ல யார் மட்டும் பாசிட்டிவ்? Sin. sin மட்டும் தான் பாசிட்டிவ். ஆனா இங்க cos தானே, அப்ப கண்டிப்பா ஆன்சர் மைனஸ்ல வர போகுது. sin 30 1/2. தெரியுதா? இப்ப இங்க cos 120 முதல்ல சைனை பாத்துக்கணும். cos 120 செகண்ட் குவாட்ரண்ட், அப்ப நெகட்டிவ், முதல்ல நெகட்டிவ் போட்டுக்கணும். தென் cos 90 plus 30 sin 30, sin 30க்கு மட்டும் 1/2 போடணும். இன்னொரு டைம் கூட புரியலாம் சொல்லி தரேன். இங்க வாங்க. cos 180 minus 60 முதல்ல cos 120 செகண்ட் குவாட்ரண்ட் மைனஸ்ல ஆன்சர் வர போகுது. cos 180 minus 60 எப்படி எழுதணும்? 180யோட எதை ஆட் பண்ணாலும் எதை சப்ராக்ட் பண்ணாலும் அப்படியே வரும்னு சொல்லி கொடுத்தனா? கரெக்டா? 180யோட எதை ஆட் பண்ணாலும் எதை சப்ராக்ட் பண்ணாலும் cos காசாவே தான் இருக்கும். அப்ப cos 60 எவ்வளோ? 1/2. பாருங்க, இப்படி போட்டாலும் அதே 1/2 தான், இப்படி போட்டாலும் அதே 1/2 தான். நான் ஒரு கொஸ்டின் சொல்லி தருவேன், அதுக்குள்ள நீங்க புடிச்சுக்கணும். sin 300 இது யாராவது எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க, எப்படி எழுதலாம்? இதுக்கு முன்னாடி இருக்கிற குவாட்ரண்ட் யாரு? சொல்லு, இதுக்கு முன்னாடி இருக்கிற குவாட்ரண்ட் யாரு? 0, 90, 180, 270. நீங்க முதல்ல என்ன பண்ணணும், இதுக்கு நம்பர் பக்கத்துல இருக்கிற நம்பரை பார்க்கணும். இதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் யாரு? 270. 270. அப்ப 300 வரணும்னா சைனோட இதை பிரிங்க. எப்படி பிரிக்கணும்? 270 plus 30. அவ்வளவுதான். அந்த எல்லாமே ஆங்கிள் தெரியற நம்பரா இருக்கணும். இல்லனா வேற மாதிரி எப்படி எழுதணும்? 360 minus 60. அவ்வளவுதான். 360 minus 60. 60. நல்லா சொன்னீங்க. 270யோட இது முதல்ல sin 300 எந்த குவாட்ரண்ட்? Fourth quadrant. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல sin நெகட்டிவா பாசிட்டிவா? Negative. நெகட்டிவ். Negative. நெகட்டிவ் போடுங்க. Negative. 270யோட எதை ஆட் பண்ணாலும் sin ஃபங்க்ஷன் மாறுவா மாறாதா? மாறுச்சுன்னா cos, மாறும். அப்ப cos 30. பதில் சொல்லுங்க. cos 30 cos 30 minus root 3/2. அவ்வளவுதான். இங்க வரத செக் பண்ணிடுவோமா? sin 360 minus 60 sin 300 ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆன்சர் மைனஸ்ல வர போகுது. sin 360யோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் sin சைனாவே தான் இருக்கும். sin 60 root 3/2 எங்களுக்கு நல்லா தெரியும் சார். இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ரைட்டா? 6 பேருமே பதில் சொல்லுங்க. கத்துக்கிட்டீங்களா? இல்ல இன்னும் ஒரு நம்பர் சொல்லவா? பத்ரியில இருந்து சாய் வரைக்கும். தயக்கலாம் வேணாம். இன்னும் ஒண்ணு வேணும். ஓகே ஓகே. மத்திகா, லலிதா, நேஹா உங்களுக்கு? Yes, sir. ஓகே புரிஞ்சிருச்சு. எஸ். சரிப்பா. இன்னும் ஒண்ணு ரசிகர்களோட வேண்டுகளுக்கு இணங்க ஒண்ணு மட்டும் சொல்லித்தரேன். அப்புறம் 10 சம் ஹோம்ஒர்க் தரேன், அதை எனக்கு சால்வ் பண்ணி சொல்லணும். ஓகே, இங்க வாங்க. tan 210 இதோட வேல்யூ சொல்லணும். 210க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த குவாட்ரண்ட் 180. இப்ப பாருங்க, 180யோட எதை ஆட் பண்ணா 30 வரும்னு பார்க்கணும். முதல்ல இப்படிதான் நீங்க எழுதணும். இல்ல 210க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் யாரு? 270. 270யோட எதை மைனஸ் பண்ணா 210 வரும்னு பார்க்கணும். இதான் உங்களோட முதல் வேலை. 180யோட எதை ஆட் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும். tan 30 தான். 210 0 to 90 ஃபர்ஸ்ட், 90 to 180 செகண்ட், 180 to தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. தேர்ட் குவாட்ரண்ட் ஆல் சில்வர் டீ கப்ஸ். அப்ப தேர்ட் குவாட்ரண்ட்ல டீ பாசிட்டிவ், tan பாசிட்டிவ். tan 30 1/√3. ஓகே தானே? இங்க வாங்க. tan 270 minus 60. tanல மைனஸ்ல போடாது, ஏன்னா காட்டா மாறிடும். 270 மைனஸ் காட்டுக்கெல்லாம் நம்ம போய் ஞாபகம் எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. நமக்கு sin cos tan வர மாதிரி பாத்துக்கணும். இப்ப tanல வந்துச்சுனாலே மைனஸ்ல வர மாதிரி போட்டுக்காது, பிளஸ்ல வர மாதிரி போட்டுக்கோ. அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா?
அடுத்தது இங்க ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் சொல்லிக்கிறேன். காஸ் 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 ஒரே நிமிஷம் பாரு. காஸ் 315 சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். இப்படி பாயலாம். காஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆங்கிள் 270யா 270. பிளஸ் 45 எழுதலாமா? ஆமா. sir. 315 வந்து எந்த குவாட்ரண்ட்? Fourth quadrant. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல 3 Fourth காஸ் பாசிட்டிவா ஓகே சூப்பரா சொல்றீங்க. Positive. அப்ப 270 ஓட எதை ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் ஃபங்க்ஷன் மாறிடுமா? Sin 45. அப்போ 1/√2 இப்படி எழுதலாமா? இல்லைன்னா காஸ் 360 மைனஸ் 315 வரணும்னா 45. அதே 45 தான். ஆன்சர் பாசிட்டிவ் தான் வரப்போகுது. ஏன்னா 315 ஃபோர்த்துன்னு தெரிஞ்சு போச்சு. 360யோட எதை ஆட் பண்ணாலும் எதை மைனஸ் பண்ணாலும் ஃபங்க்ஷன் மாறாது. அப்போ ப்ளஸ் 1/√2 கற்றுக்கிட்டீங்களா? பத்ரி, கலிதா, கிருத்திகா, நேகா, நிதின், ஹானஸா சொல்லுங்க. எல்லாமே கிளியரா? Yes, sir.